அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட்டாளி சேர்ப்பு என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 23. இந்த கணக்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகளில் புதிய கூட்டாளி உள்ளே வரும் பொழுது நட்பெயருக்குன்னு தனியாக ஒரு தொகை எடுத்துகிட்டு வரணும். என்ன காரணம்னா, பழைய கூட்டாளிகள் தங்கள் லாபத்திலேருந்து ஒரு விகிதத்தை தியாகம் பண்ணுறதுனால, விட்டு கொடுக்கறதுனால. ஆனால் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஏடுகளில் உள்ள நட்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏடுகளில் உள்ள நட்பெயர்ன்றதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்றத தான் இந்த இதில் உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். சரி, இப்போ அந்த கணக்கினுடைய பக்க எண் 161. இப்போ ஒரு இருப்புநிலை குறிப்பு எடுத்துக்கலாம். பொறுப்புகள், சொத்துக்கள். இந்த கணக்கில் 2 கூட்டாளிகள், சதீஷ் மற்றும் சுதன். இப்போ சதீஷோட முதல் கணக்கை கேள்வியில் இல்லை, நம்ம இருந்தாலும் ஒரு விளக்கத்துக்காக நம்ம ஒரு 4 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுதன் அவருடைய முதல் கணக்கை 3 லட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 4:3 வீதம் ஆயிரும். இந்த 2 கூட்டாளிகள் என்ன பண்ணுறாங்க, கணக்கை பொறுத்து வேறொரு நிறுவனத்தை விலைக்கு வாங்குறாங்க. அப்படி வாங்குறப்ப வேறொரு நிறுவனத்தினுடைய நிலத்துக்காக ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. கட்டிடத்துக்காக ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. நம்மளாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டே வர்றோம். அப்படி வேறு நிறுவனத்தினுடைய நிலத்தை வாங்கிட்டாங்க, கட்டிடத்தை வாங்கிட்டாங்க. அந்த நிறுவனத்தினுடைய இயந்திரத்துக்காகவும் ஒரு பணம் கொடுக்குறாங்க. ஒரு 1,65,000 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நட்பெயர், அந்த நிறுவனத்துக்குன்னு இருக்கிற நட்பெயரையும் காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு ஒரு 35,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 பக்கமும் அந்த இருப்புநிலை குறிப்பு நமக்கு டேலி ஆயிரும். ஸோ 7 லட்சம். 7 லட்சம். இப்போ புதிய கூட்டாளி உள்ளே வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலம், கட்டிடம், இயந்திரம் எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடிய சொத்துக்கள், நட்பெயர் மட்டும் கண்ணுக்கு புலனாக சொத்து. அவர் அந்த நட்பெயரை போக்கெழுத சொல்கிறாரு. போக்கெழுத சொல்கிறாங்க, நட்பெயரை தூக்க சொல்கிறாரு. அப்போ நட்பெயரை தூக்க சொல்கிறா, சொத்துக்கள் பக்கத்தில் 35,000 ரூபாய் நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கணும் அப்படின்னா பொறுப்புகள் பக்கத்துலையும் அந்த 35,000 ரூபாய் நம்ம குறைக்கணும். அப்போ தான் பொறுப்புகள், சொத்துக்கள் ரெண்டுமே என்ன ஆகும், நமக்கு டேலி ஆகும். அப்போ எப்படி பொறுப்புகள் பக்கத்தில் எடுப்போம் அப்படின்னா, அவர்களுடைய லாப விகிதம், அதாவது முதல் விகிதம் 4:3 இல்லைங்களா, அந்த முதல் விகிதத்தின்படி அப்படி பார்க்குறப்ப 35,000க்கு முதல் கூட்டாளி சதீஷோடது 4/7, அதை நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ 20,000 ரூபா. இந்த 20,000 ரூபாயை சதீஷோட முதல் கணக்குலேருந்து குறைச்சிக்க போகிறோம். குறைச்சிட்டோம்னா அவருடைய முதல் கணக்கு 3,80,000 குறைஞ்சிரும். இதே போல் இவர்கிட்ட 15,000 ரூபா குறைச்சிக்கிடுவோம். குறைச்சிட்டோம் அப்படின்னா இவருடைய முதல் தொகை 2,80,000 மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 பக்கமும் முதல் டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 பக்கமும் டேலி ஆகும். இது பேர் தான் போக்கெழுதுதல். போக்கெழுதுனா அதை அப்படியே தூக்குறோம். சொத்துக்கள் சைடு இருந்து தூக்குறப்ப பொறுப்புகள் சைடு 35,000 ரூபா தூக்க வேண்டியது இருக்குது. அந்த தூக்குறதை மட்டும் அவருடைய முதல் கணக்கின்படி நம்ம தூக்கிடுறோம். இதுதான் போக்கெழுதல். ஸோ அடுத்தது அதிலே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மொத்த தொகையும் போக்கெழுதாமல் 21,000 ரூபா மட்டும் போக்கெழுதுகின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, 35,000 நட்பெயராக இருந்தது அப்படின்னா 21,000 மட்டும் தூக்கிடுறது கணக்கில் இருந்து. 21,000 தூக்கிடுறீங்க. அப்படி தூக்குனீங்க அப்படின்னா 14,000 ரூபா. அப்போ நட்பெயரை 14,000 இந்த இடத்துல எழுதுவோம். 21,000 மட்டும் 35,000 21,000 எடுத்துடுறோம். அப்போ 21,000 எடுத்தோம்னா அந்த 21,000 இவங்களுடைய முதல் கணக்கின்படி அந்த பழைய முதல்ல இருந்து கழிக்கணும். இதுதான் இதனுடைய அர்த்தம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ.